அண்மை செய்தி 1792 கோடியில் தொழிற்சாலை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது பாக்ஸ்கான் நிறுவனம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ஸ்ரீபெரும்புத்தூரில் பாக்ஸ்கான் நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தற்போது ஒரு விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறது. 1792 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி இந்த விண்ணப்பத்தை பாக்ஸ்கான் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய சுங்குவாச்சத்திரம் சிப்காட் வளாகத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த தொழிற்சாலையை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு பாக்ஸ்கான் நிறுவனம் திட்டமிட்டு அது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறையுடன் மேற்கொண்டிருந்தது. இந்த முதலீட்டின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தமிழக மக்களுக்கு கூடுதலாக 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3.55 லட்சம் 3,55,000 சதுர அடியாக உள்ள இந்த கட்டுமான பகுதியை 4.79 லட்சம் சதுர அடியாக விரிவாக்கம் செய்ய தற்போது அதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. எனவே இந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதன் மூலமாக கூடுதலாக ஐபோன் உற்பத்தி என்பது செய்யப்படும். இதன் மூலமாக கூடுதலாக வேலை வாய்ப்பு என்பது உருவாக்கப்படும். இந்தியாவிலேயே பிரீமியம் வகை மொபைல் போன் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில இந்த தொழிற்சாலை என்பது விரிவாக்கம் செய்ய அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2,601 கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த தொழிற்சாலை மூலமாக 40,000 பேர் வேலை வாய்ப்பு பெற்று பயனடைந்து வரக்கூடிய நிலையில 1792 கோடி ரூபாய் முதலீட்டில் மேலும் இந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதன் மூலமாக கூடுதலாக 20,000 பேர் வரை வேலைவாய்ப்பு பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தொழில்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தற்போது பாக்ஸ்கான் நிறுவனம் விண்ணப்பித்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.